கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்டியார் திருமதி ஆம்சாங் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறோம். நம்முடைய தலைவரோடு ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்திலே பகுஜன் சமாஜ் கட்சியை சிறப்பாக வழிநடத்தி இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த இயக்கத்தை மாபெரும் அரசியல் வெற்றி இயக்கமாக மாற்றி இங்கே ஆட்சியிலே நாம் அமர்வதற்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் ஐயா டாக்டர் அசோக் சித்தார்ஜி அவர்களை எக்ஸ் எம்பி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளை, செயல் திட்டங்களை, பாபா சாஹிப் விட்டு சென்ற பணிகளை, தாதா சாஹிப்புடைய நமக்கான கொள்கைகளை பெகன்ஜி மாயாவதியுடைய தலைமையில் நமக்கெல்லாம் பாடமாக எடுத்து சொல்லி நம்மை அன்போடும் பண்போடு வழிநடத்தக்கூடிய ஐயா கோபிநாத் ஜி சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று நம்முடைய சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் மரியாதைக்குரிய ஐயா நிதின் சிங் ஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் இளமான் சேகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாநில பொருளாளர் கமலவேல் செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கிழக்கு மண்டலத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் மணிவண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேற்கு மண்டலத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தேவேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவரின் உற்ற நண்பரும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு என்றென்றும் பக்கபலமாக இருக்கக்கூடிய சகோதரர் சினிமா ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று தலைவருடைய தம்பியாக நம்முடைய சகோதராக இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தம்பி சாக்கிய தீனா சினிமா திரைப்பட நடிகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மூத்த தலைவர் நம்முடைய அண்ணன் மாநில பொறுப்பாளர் ராஜவேல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இயக்கத்தை தலைவரோடு நின்று பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து இந்த இயக்கத்தை வலிமையாக நடத்திய அன்பிற்குரிய சகோதரி தமிழ்மதி அவர்களை அன்போடு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று நம்முடைய மாநில செயலாளர்கள் ஸ்ரீபன்ராஜ், அண்ணன் யோசு அம்பேத்கர், அண்ணன் திருமாறன், அண்ணன் காமராசு, அண்ணன் மற்றும் தேவேந்திரன், தூத்துக்குடி சிவா, நீலமேகம், பாலமுருகன் உள்ளிட்ட சகோதரர்களையும் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைய கடுமையாக உழைத்த அருமை சகோதரர்கள், சென்னை மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரர் இடும்பன், சகோதரர் ஹரிதாஸ் மற்றும் அடைக்கலராஜ் ஆகியோர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அருமை சகோதரர்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கலியமூர்த்தி, தம்பி ஜெகன், செந்தில் முருகன், கடலூர் செந்தில் முருகன், வி.கே. வெங்கட் மாவட்ட தலைவர், திரளாக இந்த இடத்திலே மக்களை நிரப்பி இருக்கக்கூடிய செயல் வீரர்கள், நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர்கள், கிழக்கு மாவட்ட தலைவர் வெள்ளானூர் வெங்கட், மேற்கு மாவட்ட தலைவர் பகுஜன் பிரேம், மத்திய மாவட்ட தலைவர் முகமது அப்பாஸ் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சமரன், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் பிரபாகரன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் இளையராஜா, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி பிரவீன், வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் செயல் வீரர் தம்பி பாக்சர் திரு, கடலூர் மாவட்டத்தினுடைய கொள்கை வீரர் செயல் வீரர் தணிகை செல்வன், வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கே.பி. சரவணன், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய பிச்சை மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் வடக்கறிஞர் தம்பி சந்தியூர் பார்த்திபன், இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜீவன்ராஜ்,
மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வருக வேண்டும் வரவேற்பதற்கு இருந்தாலும் இந்த கூட்டம் துவங்க வேண்டும் என்பதற்காக அனைவரையும் வரவேற்று சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்திலே என்னுடைய தம்பியின் மரணத்திற்கு நாம் நியாயம் கேட்க வருவேன் என்று வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அக்கா ஐஏஎஸ் சிவகாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் அனைவரும் ஜெய்பீம் சொல்லி அவர்களை வரவேற்போம். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றி இந்த கூட்டத்தை துவக்குவார்கள். Check. தலைவர் அவர்களுடைய குரல் மூலமாக இப்போது ஜெய்பீம் என்ற ஒலிக்கு இருக்கின்றது. அனைத்து சகோதரர் சகோதரிகளும் அண்ணன் அவர்கள் ஜெய்பீம் சொல்லுகின்ற போது திருப்பி ஜெய்பீம் சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணன் சமத்துவ தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு பாசமிக குடும்பத் தலைவராகவும் சகோதரராகவும் தம்பியாகவும் சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் திகழ்ந்த மாபெரும் ஒரு அரசியல் சாம்ராஜ்யம் அரசியல் சரித்திரம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து இங்கு பெருந்திரளாக தன்னெழுச்சியாக வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணனின் 15 ஆண்டு கால அரசியலில் உடனிருந்து அனைத்து அரசியல் நடவடிக்கைகளிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அந்த வெற்றி பெறுவருடைய மனிதருடைய வாழ்க்கையில் அவருடைய துணைவியார் 70% மேலே அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி பெறுவதற்கு அண்ணனுடைய வாழ்விலே ஒரு உன்னத துணையாக ஏற்ற நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அண்ணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை துவக்க உரை நடத்தி அமர்ந்திருக்கின்ற KS மோகன் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, நம்முடைய கரத்தை அண்ணனுடைய எந்த ஒரு சிந்தனை என்றாலும் அதை சிறப்பாக செய்து நமது டெல்லி மேல் தலைமையிடத்திலே வரையும் அண்ணன் இங்கு இருக்கின்ற அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில தலைவர்களிலே மிகச்சிறந்த மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் என்று இந்திய அளவிலே
மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ஒரு நேர்த்தியான ஒரு தலைமையில் ஒருங்கிணைப்பை செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எக்ஸ்-எம்பி அசோக் சித்தார்ஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர், மிகப்பெரிய வகுப்பறைகளை நடத்தி இந்த நம்முடைய கட்சிக்காரர்களை ஒரு மிக சிறந்த பிஎஸ்பியுடைய தொண்டர்களாக மாற்றி வரும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கோபிநாத் அவர்களே, மற்றும் இளமையிலே கல் என்பார்கள், இளமையிலே மிகச்சிறந்த ஒரு பெகஞ்சியுடைய தேர்வாக நம்மிடம் வந்திருக்கின்ற நிதின்ஜி அவர்களே, நம்முடைய துணைத் தலைவர் இளமான் சேகர் அவர்களே, கலைச்செல்வன் அவர்களே, கல்யாண சுந்தரம் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளிருக்கின்ற இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களே, அண்ணன் பூவையாருடன் இந்த நாள் வரை தலைவர்களுடன் மிக நெருங்கி பழகி வரும், எந்த ஒரு கட்சி வேலைகளும் எடுத்து செய்து வரும் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் வெங்கல் கே கதிர் அவர்களே, சினிமா துறையில இருந்து கொண்டு அம்பேத்கரிய கொள்கைகளை பேசுகின்ற அருமை சகோதரர் சாக்கிய தினா அவர்களே, கே ராஜவேல் அவர்களே, சகோதரி தமிழ்மதி அவர்களே, பொன் கிருஷ்ணன் அவர்களே, ஸ்டீபன் ராஜ் அவர்களே, இயேசுவா அம்பேத்கர் அவர்களே, திருமாறன் அவர்களே, பி காமராஜ் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, தூத்துக்குடி சிவா அவர்களே, நீலமன் அவர்களே, பாலமோகன் அவர்களே, இடும்பன் அவர்களே, அடைக்கல ராஜ் அவர்களே, திரு கலியமூர்த்தி அவர்களே, ஜெகன் அவர்களே, செந்தில்மூர்த்தி அவர்களே, பகுஜன் பிரேம் அவர்களே, முகமது அப்பாஸ் அவர்களே, வி கே வெங்கட் அவர்களே, மாவட்ட தலைவர் சமரன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, செங்கல்பட்டு இளையராஜா அவர்களே, அரக்கோணம் பிரவீன் அவர்களே, பாக்ஸர் திரு தணிகை செல்வன் அவர்களே, கே பி சரவணன் அவர்களே, திரு பிச்சை சந்தீர் பார்த்திபன் அவர்களே, ஜீவன்ராஜ் அவர்களே, சக்திவேல் அவர்களே, நிகழ்ச்சியிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்ற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நல்ல முறையிலே செய்ய ஒரு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இரா பெரியார் அன்பன் அவர்களே, இந்த இயக்கத்தின் பால் மிகவும் ஒரு பழைய நாளிலிருந்து இந்நாள் வரை தம்முடன் ஒத்துழைப்பு நடத்தி வருகின்ற இரா பெரியார் அன்பன் அவர்களே, திரு எஸ்பி நிர்மல் அவர்களே, மற்றும் மேடையிலே நம்முடைய அழைப்பிற்காக வந்திருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி அக்கா சிவகாமி அவர்களே, அண்ணனுடன் நெருங்கி பழகி அண்ணனுடன் அரசியல் வாழ்க்கையிலும் தொடர்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவகாமி அக்கா அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உங்களிடம் சில செய்திகளை சொல்லிக்கொண்டு நான் இந்த கண்டன உரையை துவக்குகின்றேன். இங்கு பெருந்திரளாகவும் பெரும் கூட்டமாகவும் இந்த தெரு முழுக்க, அதாவது ஒரு 20,000 பேருக்கு மேல் இந்த தெருவிலே கூடியிருக்கின்றார்கள் என்றால், யார் இந்த மாபெரும் தலைவர், யார் இந்த உன்னத தலைவர், இந்த படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் யாரார், ஏன் இவர் இந்த தலைவரை இப்படி குறிவைத்தார்கள் என்பதை முதலில் துவக்கமாக உங்களிடம் சொல்கின்றேன். அதாவது கரோனா காலம் மட்டுமல்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த வீடுகளிலே ஏழைகளுக்கு உணவில்லை என்றால், தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்துவிடும் என்று பாரதி சொன்னார். அதை செயல்பாட்டிலே செய்து காட்டியவர் தான் நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள். கட்சியினருக்கே தெரியாத சில உண்மைகள் இருக்கின்றன. அதாவது கரோனா காலத்திலே பார்த்தீர்கள் என்றால், அதாவது இந்த தமிழ் மாநிலத்திலே ஒரு ஆட்சியை ஆளுகின்ற தலைவர்கள் என்ன செய்வார்களோ அதைவிட 2 மடங்கு கூடுதலாக அண்ணன் அவர்கள் அந்த மக்களுடைய பசியை ஆற்றிருக்கின்றார், அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றார். அவர்கள் என்னென்ன உதவி செய்தார்கள் என்று வீடியோக்களே பலர் பதிவு செய்தனர். ஆனால் அந்த பதிவுகளை எல்லாம் கூட வெளியே விடக்கூடாது. இடது கை தெரிவது இடது கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று அண்ணன் அவர்கள் முழங்கி தன்னுடைய வாழ்நாளிலே எந்த நேரத்திலும் இந்த மீடியா செய்திகளுக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டவர் கிடையாது. அப்படி மாபெரும் தலைவர்தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை அண்ணன் அவர்கள் அனைத்து கட்சிகளும்
அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் சென்று எல்லாம் அங்கே எந்த டொனேஷன் கொடுங்கள், இந்த கட்சியை நடத்த வேண்டும், மற்ற கட்சிகள் கேட்பார்கள். ஆனால் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிந்தனையின் மூலம் கட்சி தொண்டர்களின் உழைப்பின் மூலமாக இந்த கட்சியை கீழிருந்து அப்படியே மாநிலத்தில் இந்த மிக பெரும் ஒரு அரசியல் கட்டமைப்பாக அமைத்ததற்கு அண்ணனுடைய இன்னலை உயிரையே கடைசியில் இந்த கட்சிக்காக கொடுத்தார் நம்முடைய பாபா சாஹிப் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம்சாங். அண்ணனுடைய தெளிவான அரசியல் பார்வையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணனுடைய தெளிவான அரசியல் பார்வை என்னவென்றால், அதாவது தலித் மக்கள், இந்த மக்களுடைய வாக்குகள் எவ்வளவு இருக்கின்ற என்று பர்சன்டேஜ் விதமாக கணக்கெடுத்தார். ஏறக்குறைய 60% வாக்குகள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி வாக்குகளை பிரித்துக் கொள்கின்றன. அப்படி வாக்குகளை பிரித்துக் கொள்பவர்கள் அந்த வாக்கின் மூலமாக நீங்கள் இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு இந்த தலித் மக்களை ஏமாற்றுகின்றனே என்று இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகளை பார்த்து மிகப்பெரிய முழக்கத்தை ஏற்படுத்தினார் அண்ணன் நாம்சாங் அவர்கள். அதே போன்று ஏன் இந்த அரசியல் கட்சிகள், ஏன் இந்த மக்கள் அண்ணன் அவர்களை தவறாக சித்தரித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் செல்வாக்கு, மக்களிடம் செல்வாக்கு, குழந்தைகளுடன் செல்வாக்கு, அனைத்து குடும்பங்களிடம் செல்வாக்கு, அனைத்து மக்களிடம் கட்சி மீறிய ஒரு பாசம் அனைத்தும் அண்ணன் பெற்றிருந்ததால் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அண்ணனை தவறாக இந்த ரவுடிக்காக ரவுடி நடந்தது என்ற போல ஒரு சித்தனை செய்துவிட்டு அவரை இந்த வழக்கிலிருந்து நியூட்ரலைஸ் செய்து இது சாதாரண ஒரு கொலை, இது மாபெரும் தலைவரின் படுகொலை இல்லை என்பதற்காக இந்த சித்தரிப்பை செய்தார்கள் என்பதை நம்முடைய ஜெய்பீம் கலந்த இந்த குடும்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். அண்ணன் நாம்சாங்குடைய ஆற்றல் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல், வளர்ச்சி, இந்த புகழ்ச்சி இதையெல்லாம் பிடிக்காமல் தான் தவறான செய்திகளை சொன்னார்கள். அதாவது ஒரே ஒரு வழக்கு கூட, ஒரு நிமிஷம், தலைவர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல அவர் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவார். ஒன்றும் பதட்டப்பட வேணாம். அவர் சொன்ன செய்திகள், பகுஜன் சமாஜ் கட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி வழிநடத்தினார் என்று சொன்னார்கள். இங்கே அரசும் காவல்துறையும் நம்முடைய தலைவருடைய இந்த படுகொலையை செய்தவர்களை கண்டுபிடிப்பதிலே, இந்த வழக்கை நடத்துவதிலே காட்டக்கூடிய அந்த முனைப்புகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காவல்துறை சரியான கோணத்திலே சரியான முனைப்போடு இன்றைக்கு சில கயவர்களை கைது செய்திருக்கிறார்கள். என்றாலும் இது போதாது. இன்னும் இந்த கொலை வழக்கிலே பின்னாலே இருக்கக்கூடியவர்கள், இவர்களை இயக்கிய சக்திகள் இன்னும் வெளியே வர வேண்டும். இது மாபெரும் அரசில் சதி செய்த கொலையாக இந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலையினை செய்தவர்கள் இந்த தலைவர் வரணும், அவர் வந்து பேசுறாங்க, தண்ணி குடிச்சிட்டு வரணும், அதுக்காக தான். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவது என்னவென்று சொன்னால், நமக்கான நீதியை கேட்பதற்கான ஆர்ப்பாட்டம். காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்ளுகின்ற நிலையிலே நாமும் மிகுந்த கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நாம் இந்த கொலைக்கான நீதியை எதிர்பார்த்து நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தலைமை ஏற்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் மறுபடியும் பேசுவார்கள். மன்னிக்கவும் இடையூறுக்கு. அதாவது தலைவருடைய பழக்க வழக்கங்கள், இந்த கட்சியை நம்முடைய தொண்டர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவாக இருந்தார். அதாவது வன்முறை என்பது வாழ்க்கையில் தலைவருக்கு எந்நாளும் பிடிக்காத ஒன்று. அந்த வன்முறை என்பதை
அவர் சட்ட ரீதியாகவும் நம் சகோதரத்துவ ரீதியாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதே போன்று காவல்துறை நடவடிக்கைகள் மூலமாகவும் நம்மளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதிலே தலைவர் மிகவும் உறுதியாக இருந்தார். 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மனதில் வைத்து அடித்தள கட்சி கட்டமைப்புகளை தொடர்ந்து தலைவர் செய்து வந்தார். அது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் என்னென்ன உதவிகளை செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் மனதிலே ஒரு சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும், சட்டக்கல்லூரி அமைத்து இந்த மாணவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, கல்வியில் ஏழ்மையில் உள்ள மாணவர்களை அனைவரையும் படித்து வைத்து சட்டம் படித்த மாணவர்களாக உருவாக்கும் என்பது அவர் தனிப்பட்ட முறையிலே என்னுடன் ஆலோசனை செய்த பொழுது அதற்கான ஆவணங்களை செய்து வந்தோம். ஆனால் அதற்கு முன்பே தலைவர் அவர்கள் பலருக்கு தொடர்ந்து அந்த கல்வித்தொகையை கட்டி 1000 மாணவர்களுக்கு மேலே சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கி அவர்களை வக்கீலாக உருவாக்கி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க தலைவர் அண்ணன் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு குழந்தை நீங்கள் அவரை கல்வி என்று அணுகினாலும் அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் வந்து அங்கு பார்த்தாலும் அந்த குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் என்பது அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலே ஜிபேவிலே உடனே செலுத்துவார். வீட்டிலே அவருக்கு அந்நியார் அவர்கள் 20 பேரே வைத்து விட்டார்கள். ஜிபே நம்பரிலிருந்து போகும்பொழுது அந்த மியூசிக் ஒன்று வரும். பார்த்துக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு 50-60 மியூசிக்காவது கேட்டிருப்பார்கள். என்னவென்று பார்த்தால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பீஸை அனுப்பி கொண்டிருப்பார். வேறொரு செல்போன்களை வாங்கி அவர்களிடம் கடன் கேட்டு அவர்களை அனுப்ப சொல்லுவார். ஏனால் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்று ஃபிக்ஸ் ஆகியிருக்குது என்று. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், இந்த தலைவரை மாபெரும் தலைவரை இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்ததை அவருடைய அந்த முன்னெடுப்புகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இதையெல்லாம் தடுக்கவே திட்டமிட்டு, அதாவது தமிழ்நாட்டிலே பொறுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டிலே கட்டை பஞ்சாயத்து செய்பவர்கள், ரவுடிகள், பெரிய பெரிய அண்டர்வேர்ல்டு டான் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கு கட்டை பஞ்சாயத்து செய்து வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மக்கள் நாங்கள் எங்களுக்கு நீதி கேட்பதற்கு ஒரு இடம் இருக்கின்றது, நாங்கள் நீதி கேட்போம், அங்கு சென்று சட்டமுறைப்படி நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பல ரவுடிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பிற அரசியல் சக்தி அதனுடன் சேர்ந்து முன்பு ரவுடிகளாக இருந்தவர்கள் இப்போது அரசியல் சக்தியாக மாறியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தலைமையை நசுக்கிவிட்டால் இந்த தலைமை இதோடு இந்த கட்சி கலைந்துவிடும், இந்த மக்கள் ஓடிவிடுவார்கள் என்று ஒரு தவறான ஒரு நோக்கம் கொண்டு பலர் இதில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். பல வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், பல குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், பல தாதாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சிலர் அரசியல் தாதாக்கள் முகமூடி போட்டுக்கொண்டு அரசியல்வாதியாக திரிகின்ற அரசியல் தாதாக்களும் இதில் சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அரசியல் தாதா வரையும் கடைசியாக எங்கே ஒரு முன்னின்று பிளான் செய்தார்களோ, யாரெல்லாம் பணத்தை கைமாற்றினார்களோ, இவ்வளவு ஒரு மாபெரும் அரசியல் சக்தியை அந்த இடத்திலிருந்து விலக்கிவிட்டால் அந்த அரசியல் சக்தி விலகியதின் அடிப்படையிலே அவர்கள் தலைவராகவும் அவர்களை அந்த இடத்திலே வைப்பதற்காகவும் நம்முடைய தலைவர் படுகொலையை முன்னின்று நடத்தி இருக்கின்றார்கள் இந்த படுபாதகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த படுபாதகர்கள் செய்த கொலை இன்று தமிழ்நாட்டிலே அண்ணன் ஆம்ஸ்டாங் என்ற தலைவர் இருக்கின்றார். அவர் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களின் அனைத்து ஜாதி மக்களுடைய ஒரு தலைவனாக திகழ்கின்றார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கைகளை எடுத்து செல்கின்றார். சர்வஜன் சமாஜ் என்று சொல்லக்கூடிய பெகஞ்சி சொல்லக்கூடிய பிராமணர்கள் உட்பட அனைத்து ஜாதி மக்களையும் ஒன்றிணைத்து அரசியலை வென்றெடுக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக மற்ற அரசியல் சக்திகள் இவரை பழிவாங்க துடித்து இந்த கொலையை செய்தன. இன்று தமிழகத்திலே இருந்த தலைவரை இந்தியாவிலே பஞ்சாபிலும் டெல்லியிலே உத்தரப்பிரதேசத்திலும் மற்றும் ஹரியானாவிலும் மற்ற பல மாநிலங்களில் இந்தியா முழுக்க எடுத்து சென்று எங்கள் தலைவன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிறார், தமிழ்நாட்டில் அவர் இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று உலகத்திற்கே எடுத்து சென்று காட்டிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று லண்டனிலே அங்கு இருக்கின்ற இந்திய எம்பசி முன்பு போராட்டம் நடத்துகின்றார்கள் அண்ணனுக்கு நீதி கேட்டு.
அமெரிக்காவிலே வாஷிங்டன் டிசியிலே அங்கு தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே போராட்டம் நடத்துகின்றார்கள். மலேசியாவில் நடத்துகின்றார்கள், சிங்கப்பூரில் நடத்துகின்றார்கள், ஆப்பிரிக்காவில் நடத்துகின்றார்கள். நான் சொல்லுகின்றேன் உங்களை, இன்னும் 10 நாளில் ஐநா சபையில் இந்த மேட்டரை நான் பேச வைப்பேன் என்பதை உங்களுடன் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இந்திய பாராளுமன்றம் வரை பேசிவிட்டார்கள். ஒரு குடிமகன், ஒரு சாதாரண ஒரு தலித் அரசியலை எடுத்து வந்தவர், அவர் அனைத்து மக்களுக்கான அரசியல் தலைவராக மாறுகிறார் என்றவுடன் அவரை கண்வைத்து நோட்டமிட்டு 6 மாதமாக திட்டம் தீட்டி பல கோடி ரூபாய்களை செலவு செய்து இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட படுபாதர்கள் ஒரு விரோதத்தை, தவறான ஒரு விரோதத்தை, இல்லாத ஒரு விரோதத்தை சொல்லி இந்த கொலையை முடித்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார்கள். ஆனால் இந்த சதி திட்டத்தை முறியடிப்புதான் இவ்வளவு மக்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அனைவரும் ஜெய்பீம் சொல்லி அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள், அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள், அண்ணனுக்கு ஜஸ்டிஸ் கேளுங்கள். உரிய குற்றவாளிகள் இப்பொழுது ஷோல்டர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய காவல்துறை வீரியமாக செயல்பட்டு ஷோல்டர் வரைக்கும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கூலிப்படையினரை இயக்கிய அரசியல் புள்ளிகள், முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பதை எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக உடனடியாக எங்களுக்கு அந்த கைதிகளை, அதாவது அந்த குற்றவாளிகளை முதல் நாள் பிளான் செய்தவர்கள், அந்த எண்ணத்தை தோன்றி மற்றவர்களும் அதை பரிமாறியவர்கள், பணத்தை பரிமாறியவர்கள், இவர்களை அனைவரையும் கைது செய்து எங்களுடைய அண்ணனுக்கு நீதியை நாங்கள் இங்கு நிலைநாட்டி கேட்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அன்பு குழந்தை, எங்களுடைய குழந்தை ஒரு வருடம் 3 மாதம் தான் ஆகின்றது. அண்ணனுடைய குழந்தையை பாருங்கள், எங்க அண்ணனுடைய மறு உருவம், என்னுடைய சாவித்திரி பாய் நடந்து வந்ததை பாருங்கள். ஜெய்பீம் கேட்டு, என்னுடைய தந்தைக்கு நீதி கேட்டு, இந்த சமுதாயத்துக்கு நீதி கேட்டு அந்த குழந்தை நடந்து வருகின்ற அந்த ஒரு நேர்த்தியும் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அண்ணன் மீண்டும் எழுந்து நடந்து வருகின்றார் என்று தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. எங்கள் அண்ணனுடைய அந்த குழந்தை முதல் பேசிய வார்த்தை அம்மா இல்லடா, அப்பா இல்லடா, ஜெய்பீம், ஜெய்பீம். அந்த குழந்தை அப்பா என்று முழுசாக பேரை சொல்லி கூப்பிடுவதற்கு முன்பாக அண்ணன் கற்றுக் கொடுத்த வார்த்தை ஜெய்பீம். இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர், தன்னுடைய குழந்தை, மனைவி உள்பட அனைவரையும் நான் தற்பொழுது காலையிலே பார்த்தேன். ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி, ரமாபாய் அவர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் தீ போட்டு எடுத்து வருகின்றார். பெரிய மகாராஜாக்கள் சந்திக்கும் போது தீ போட்டு வருகிறார், மற்ற சகோதரர்கள் சொல்லும் போது தீ போட்டு எடுத்து வருகின்றார். எங்கள் அண்ணியார் அவர்கள், எங்கள் அண்ணன் ஒரு நாளைக்கு 180 முறை 200 முறை தீ போட சொல்லுவார். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. கணவன் சொன்ன வார்த்தை அரசியலுக்கு உடனிருந்து கணவனோடு செயல்பட வேண்டும் என்று ஒரு தீராத பற்றும், கணவர் மேலுடைய அன்பும், கட்சி மேலுடைய பாசமும், கட்சியுடைய பிணைப்பும் சேர்ந்து வந்திருப்பதுதான் இன்று அவர்களை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாக அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மனைவி அண்ணன் திருமதி ஆம்சாங் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்துகின்றோம். அன்னைக்கு ஒரு வாழ்த்து முழக்கத்தை இழப்புகள். காவல்துறை தற்போது விசாரணை நடந்து வருகின்றது. நம்முடைய இயக்க தோழர்கள் இந்த இடத்திலே பல பிட் நோட்டீஸ்களை இங்கே சப்ளை செய்தார்கள். அது அனைத்துமே கட்சியின் கொள்கை கிடையாது. கட்சிக்கென்று மேலிட தலைமை ஐயா சித்தார்த் டாக்டர் அவர்கள் மூலமாக வந்திருக்கின்றது. காவல்துறை விசாரணை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தொய்வு ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு செல்வோம் என்ற ஒரு கோரிக்கை நம்மிடம் இருக்கின்றது. அதனால் யாரும் காவல்துறையை ஏதோ வஞ்சித்தோ இல்லை காவல்துறைக்கு எதிராகவோ எதுவும் பேச வேண்டாம் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு விசாரணை என்பது ஒரு காவல்